अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयाद् अस्मदिष्टार्थसिद्धये. யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். டிசம்பர் 12ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 18ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இதோ பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. நீங்கள் உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசாபுத்திகளை பார்க்காம எந்த விதமான பலன்களையும் நிர்ணயம் பண்ண முடியாது. அதனால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்கள் பேர் இதெல்லாமல் கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு அனுப்பிச்சி விட்டேன் அப்படின்னா உங்களுக்கான கன்சல்டேஷன், பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். மேஷ ராசி நண்பர்களுக்கு டிசம்பர் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை மிக முக்கியமான இரண்டு கிரகங்கள் அப்படியே சேர்ந்துருக்குன்னு சொல்லலாம். புதாதித்ய யோகம் பெற்று 9ஆம் பாவத்தில் சூரியனும் புதனும் இணைந்து இருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கப்படுது. உங்களால் உங்கள் அப்பாவுக்கு பெரிய நல்ல பேர் நடக்கப்படுது. உங்களுடைய ஆராய்ச்சி திறன் அதிகரிக்கப்படுது. மேல் படிப்பு மிகப்பெரிய அளவில் சிறந்து வழங்கப்படுது. உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் அருள் உங்களுக்கு உங்கள் மேலே படப்போகிறது. அதனால் பலவிதமான பிரச்சனைகள், இன்னல்கள், சவால்கள், சிக்கல்கள் எல்லாமே காணாமல் போகும். நிறையா பேர் படிப்புக்காக ஃபாரின் போவீங்க, கேட்ட இடத்துல சீட்டு கிடைக்கும், நல்ல மனோ பக்குவம் கிடைக்கும், வீட்டில் பெரியவங்களுடைய அந்யோன்யம் கிடைக்கும், வேலை இடத்துல மேலதிகாரிகளுடைய ப்ரெஷர் கம்மியாகும், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். மிக முக்கியமான 2 கிரகங்கள் சுக்கிரனும் சனியும் இணைந்திருப்பதுங்கிறது ஒரு விதத்தில் பிரச்சனைகளை கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும். அட் தி சேம் டைம் என்னென்னா பண பொருளாதாரத்து வகையில் நல்ல ஏற்றம் கொடுக்கும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்று இல்லைன்னா இன்னொன்று கிடைக்காது. ஆனால் இந்த ஒரு காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி செவ்வாயும் கேதுவும் இணைந்திருப்பது அஷ்டமத்தில் அப்படிங்கிறது கொஞ்சம் மனசு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பிடிவாதத்தன்மை அதிகரிக்கும், உடம்பு சூடு அதிகரிக்கும், வேகம் அதிகரிக்கும், விவேகம் கொஞ்சம் கம்மியாகும், முரட்டுத்தனம் அதிகரிக்கும். வண்டி வாகனங்களில் வித்தை காட்டப்படாது, கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த வித்தை காட்டினாலும் கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும். அதே மாதிரி உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆண்கள் தேவையற்ற எந்த விஷயங்களுமே தலையை கொண்டு போய் நுழைக்காமல் இருக்க வரைக்கும் பிரச்சனை கிடையாது, எல்லாமே நல்லபடியாக இருக்கும். மற்றவங்களுக்காக சிபாரிசு பண்ணாமல் பார்த்துக்கணும். பெண்கள் ஆண்களை கொஞ்சம் ஒட்டு கொடுத்து போகணும். ஏன்னா அஷ்டமத்தில் செவ்வாய் மறைவதும் சுக்கிரன் சனியோட இணைவும் மன வாழ்க்கையில் தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ் க்ரியேட் பண்ணும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் போகிறோம். மாணவிகளுக்கு நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ எல்லாமே கிடைக்கும். சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்தில் மிதப்பீங்க, அந்தளவுக்கு ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சூடான விஷயங்களை கையாளும் பொழுது ஜாகிரதையாக இருக்கணும். நான் போய் குளிக்க போகிறேன்னு சொல்லி வெந்நீரை நீங்களே தூக்கின்னு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. அது கை பிசங்கி கை தவறி விழுந்துடுது அப்படின்னா பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நன்மையை தரப்போகிறது. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷம் அப்படின்னு பார்க்கலாம் 65% நல்லா இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 75% நல்லா இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் வாய்ப்புகள், திடீர் பண வரவு ஏராளமாக இருக்கப்படுறது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதி இருக்கும். பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் பிறக்கும். ஆடை ஆபரணங்கள், அணிகலன்கள் சேர்க்கை ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பா வழி சொந்தங்கள், முன்னோர்கள் சொத்து, அதே மாதிரி உங்கள் ஆஃபீஸில் உங்கள் பாஸ் கூட நல்ல ஒரு அன்கோ போடுவீங்க, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்கும் உருவாகும். வெற்றி வழிபாடு முருகன் வழிபாடு. ராசியான நிறம் சிகப்பு, ராசியான எண் நம்பர் 9. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.